டீன்ஸ் சார் இந்த முந்தைய 2 படங்கள் பார்த்துட்டு டீன்ஸ் பார்க்குறப்போ, பார்த்திபன் சார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே பண்ணிட்டு இருப்பார்ல. டீன்ஸ்ல அப்படி என்ன வித்தியாசமா? அப்படிங்கிற மாரி தான் எங்களுக்கு என்ன தோணுது. டெஃபினட்டாக இந்த ப்ரீவியஸ் 2 படங்கள்லேருந்து இந்த படம் வித்தியாசமாக இருந்தே தீரணும். அது வந்து கட்டாயம். ஒரே படத்தை திரும்பி திரும்பி பார்க்குறதோ, இல்லையே ஒரே படத்தோட பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5ன்னு சொல்லிட்டு எடுத்து நான் அரண்மனை கட்டுறதோ அபிப்பிராயம் இல்லை நமக்கு. சும்மா நம்ம ஜோக்காக சொல்கிறோம். அரண்மனை இந்த பார்ட் வரும்போது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எத்தனை படங்க இவரது ஓடும். அது பாருங்கள் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ மக்களுடைய நாடி துடிப்பை புரிஞ்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுறதுங்கிறது மிக மிக அதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். எனக்கு வந்து என்னன்னா, என்னுடைய நாடி துடிப்பு என்ன சொல்லுது? ஓகே. எனக்கு வந்து அடுத்து நான் எனக்கு என்ன பண்ணலான்னு தோணுது. அந்த மாதிரியான வேற ஒரு ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் இதை பண்ணேன், ஒத்த சிறப்பு பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன். குழந்தைங்களுக்கான படம் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. அதான் உண்மை. மைடியர் குட்டிச்சாத்தான் தான் வந்து உண்மையிலேயே ஒரு குழந்தைங்களுக்கான எடுக்கப்பட்ட கடைசி படம். அதுக்கப்புறம் அஞ்சலி மாதிரி படங்களில் வந்து பெரியவங்க இருப்பாங்க,